நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக புதுமையான வித்தியாசமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு எங்களுக்கு என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? நம்ம வந்து ஸ்ரீலங்கா போலாம். ஸ்ரீலங்கா. ஓகே. ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் என்னென்ன ரெசிபி? அங்கன்னா தேங்காய் பால் கம்பல்சரியா இருக்கணும். ஓகே. சோ நம்ம வந்து கீரி பாத்னு ஒரு ரைஸ் பண்ண போறோம். கீரி பாத். அது வந்து ஒரு கியூபா வரும். அப்படியே ஒரு சூஷி பாக்குற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு தேங்காய் பால் சொதி. ஓகே. சோ அதுக்கு காம்போவும் தேங்காய் பால் சொதி பண்ண போறோம். ஆமா. ஓகே. சோ அது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஓகே. அது பண்ண போறோம் நம்ம இப்போ. செய்ய ஆரம்பிக்கலாமா? கீரி பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி, எண்ணெய், உப்பு, தேங்காய் பால். என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் வந்து ஸ்ரீலங்கன் கம்பெனி. ஓகே. சோ நான் வந்து ஸ்ரீலங்கால ஒரு 1 month தங்கியிருந்தேன் ட்ரைனிங்க்கு. அப்ப வந்து நிறைய ஸ்ரீலங்கன்ஸோட, அப்புறம் தமிழ், அங்கத்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிச்ச தமிழ் அது. அதனால அங்க பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் நம்மளுக்கு அவங்க தமிழ் பேசும்போது. ஆனா கஷ்டப்பட்டு பேசிடுவேன். நீங்க அதை பேசிடுவீங்க? ஆமா. அவங்க வந்து சோப்புன்னு சொல்ல மாட்டாங்க, செவர்க்காரம்பாங்க. சரி, இப்ப வந்து இது கல்தாயிடுச்சு. நம்ம இப்ப வந்து ரைஸ் போட்டுடலாம். நான் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாஸ்மதி தான் நான் யூஸ் பண்றேன். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கோம் நம்ம இப்போ. அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ரெசிபி எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? இந்த லாங் கிரெயின் ரைஸ் ஜெனரலா ஊற வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது. ஓகே. அண்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம்னா வந்து அதுவும் உடையாது. சோ இல்ல இப்ப கொஞ்சம் தண்ணி இதாட்டும். இந்த தண்ணி எவாபரேட் ஆனோன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து அதை வறுத்துடலாம். ஓகே. இப்ப ஜென்ரலா நீங்க பாஸ்மதி ரைஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப பிரியாணி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த குழஞ்சிடும். அதுக்கே எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியுடைய அளவு தெரியும். இப்போ இது நம்ம செய்யும் போது எந்த மாதிரி ஒரு பதத்துல இருந்தா? இது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா குழையணும். ஏன்னா நம்ம வந்து கியூப் ஆக்க போறோம். ஆனா நம்மளுக்கு வந்து ரெகுலர் பிரியாணிக்கு டிப் தரேன். நீங்க வந்து ரைஸ வந்து ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா? ரைஸ ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு அதுல போட்டுட்டு தண்ணி எவாபரேட் ஆனோன்னு ஒரு வதக்கிடுங்க, வறுத்துருங்க. அதை வறுக்கும் போது ஒரு டிராப் ஆஃப் ஆயிலும் சுகரும் போடுங்க. சுகரும் போடு. ஆமா. சுகர் போட்டுக்கிட்டீங்கன்னா எண்ணெயும் சுகரும் போட்டுட்டு அப்புறமா தண்ணி விட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து உடையாது. சூப்பர். அது ஒண்ணு. அப்புறம் பிரியாணி பண்ணும்போது எப்பவுமே வந்து ரைஸ வந்து ஒரு பார்பாயிலா, அதாவது அரை வேக்காடு வேக வச்சுட்டு அப்புறமா நீங்க வந்து பிரியாணி பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு சேர்த்து பண்ணும்போதுதான் நிறைய பேருக்கு அது உடையும். நீங்க வந்து இது தனியா அது தனியா, எப்பவுமே பிரியாணில 3 ப்ராசஸா பிரிச்சிருங்க. அந்த இது மட்டனோ சிக்கனோ பண்றீங்கன்னா கூட அது தனியா பண்ணிடுங்க. அப்புறம் இது தம் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் நீங்க வந்து சேர்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நல்ல கிளீனா ஒட்டாம வரும். சூப்பர். ஓகே. இப்ப நம்ம இதுல எண்ணெய் விடலாம். ஒரு ஸ்பூன் போறோம். சும்மா ஒரு டீஸ்பூனால 1 ஸ்பூன். இந்த நல்ல இந்த ஸ்ப்ரெட் ஆற மாதிரி போறோம். இந்த எண்ணெய் கோட்டிங் வந்து மெயினா வந்து இது ஒட்டாம வரதுக்கு தான். ஆனா இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு இது ஒட்டினா தப்பு இல்ல. ரெகுலர் பிரியாணி பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. நான் அதே மெத்தட்ல தான் இதையும் பண்ணி காட்டுறேன். ஓகே. எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 10-15 minutesல இந்த இது குக்கே ஆயிடும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சிருக்கோம் இல்லையா? ரைஸ் ஊற வச்சிட்டாக்க நீங்க வந்து ஃபாஸ்ட். ஆமா. இப்ப இதுல தண்ணி விடுங்க கொஞ்சம். போறோம். ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும்னா 1 கப் ரைஸ் போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 1.5 கப் தேங்காய் பால். ஓகே. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால். நான் வந்து இப்ப தண்ணி வந்து அந்த ரைஸ் எண்ணெய் போட்டிருக்கிறதுக்கு கிளேசிங்காக ஒட்டாம வரும் பாருங்க எப்படி, அதுக்காக விட்டுருக்கேன். நம்ம இப்ப இதை தேங்காய் பால்ல தான் குக்கே பண்ண போறோம். சூப்பர். சால்ட்
சால்ட் போட்டுட்டேன். நான் இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை தேங்காய் பால் ஊற்றிடலாம். இங்கே கரைச்சி வச்சிருக்கேன் ஆல்ரெடி, அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப்பு தேங்காய் பால். இதுல 3 இன்கிரீடியன்ட் தான், ரைஸ், சால்ட் அண்ட் தேங்காய் பால். சூப்பர். நம்ம தேங்காய் பால் ஆல்ரெடி நல்லா இருக்கும். அதுல ரைஸே நீங்க தேங்காய் பால்ல தான் வேகவே வைக்கணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? டேஸ்ட் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க ஆபீஸ்க்கு. இது இப்ப மூடி வச்சிடலாம். ஓகே. இது குக் ஆகட்டும். அதுக்குள்ள நான் தேங்காய் பாலை பத்தி சொல்றேன். தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து வயிற்று புண்ணு ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஜென்ரலா ஆகும்னா ஃபீவர் வந்ததுன்னா உடனே அவங்களோடது பாத்தீங்கன்னாக்கா அந்த மருந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு இங்க பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், கிராக்ஸ் இருக்கும். அப்புறம் சில பேருக்கு காலில் கூட கிராக்ஸ் வரும். இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வயிறு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அவங்க எல்லாம் வந்து எம்டி ஸ்டொமக்ல தேங்காய் பால் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு நல்லது. ஓகே. இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்ப செட் பண்ணலாம். பாத்தீங்களா எப்படி இந்த ரைஸ் வந்து ஒட்டாம இருக்கு பாருங்க. இதை நம்ம இப்ப செட் பண்ண வச்சுட்டு நம்ம இப்ப தேங்காய் பால் சொதி பண்ணலாம். ஓகே. இப்ப வந்து ரைஸ் நம்ம செட் பண்ண வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து தேங்காய் பால் சொதி பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. தேங்காய் பால் சுதி செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் பால். இப்ப வந்து ஆன் பண்ணிருக்கேன். இதுல நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். கடுகு. நீங்க ஸ்ரீலங்கா போகும்போது அந்த ஃபுட் உங்களுக்கு ஈஸியா செட் ஆச்சா மேம்? ஆமா, நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மார்னிங் வந்து இதுதான் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், நம்மளோட இடியாப்பம் தான். இடியாப்பம் வித் சொதி அண்ட் சம்போல் அப்படின்னு. இந்த சொதிங்கிறது இந்த கிரேவி, சம்போல் வந்து ஒரு சட்னி மாதிரி இருக்கும். அது டெய்லி அதுவே. அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க இதே சாப்பிடுற வேற அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மார்னிங்ஸ்ல அது அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே. இதாயிடுச்சு. நம்ம இப்ப வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். சோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஊருக்கு இப்போ டிராவல் பண்ணும்போது அந்தந்த ஊர்ல இருக்கிற அந்த ஸ்பெஷலான விஷயம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், டிஃபரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுல வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, வெங்காயம் ஆக்சுவலா அவங்க ஒரிஜினலா அதுல போட மாட்டாங்க. பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் பிளாண்டா ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்ததுனால நான் வந்து இதுல கொஞ்சம் வெங்காயம் போட போறேன். கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம். ஓகே. இது வதங்கறதுக்குள்ள நம்ம வந்து இதுல இஞ்சி அண்ட் பூண்டை நல்லா இடிச்சு போடலாம். ஓகே. அது இடிச்சு போடும்போது உங்களுக்கு வந்து மனம் வந்து வித்தியாசமா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் வச்சிருக்கேன், அதை இடிக்க போறேன். போட்டுங்க. ஜென்ரலா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெடிமேட் பேஸ்ட், அது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஓகே. இப்ப மஞ்சளும் உப்பும் போட்டுடலாம்.
இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் இப்போ உப்பு, இதுக்கு உண்டான உப்பு, மஞ்சள், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா பீஸஸா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்படி உங்களுக்கு பிரசன்டபிளா கொடுக்கும்போது எப்படி இருந்தது மேம்? ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா. எனக்கு வந்து அது வந்து ஒரு மேபி ஒரு டெசர்ட் மாதிரி நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஓகே, என்னது ரைஸ்ல வந்து டெசர்ட் போல இருக்கு, ஆனா இத பார்த்தா வந்து கிரேவி மாதிரி இருக்கே அப்படின்னு நான் வந்து அப்புறம் சாப்பிடும் போதுதான் அது பார்த்தாக்கா அது வந்து சால்டட் ரைஸ். அது நீங்க சூஷி எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஜாப்பனீஸ் சூஷி, அதே மாதிரிதான் இருக்கும். ராப் பண்ணின மாதிரி. நம்ம இப்ப இதுல தேங்காய் பால் விட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்காய் பால் விட்டோன்னே ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸோ லைட் அந்த சூடு இருந்தா அது போறோம். ஸோ நம்ம இப்போ வந்து அதை செட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம கட் பண்ணி இதுல போட்டுடலாம். ஓகே, ஸோ நைஃப் கொடுங்க. ஸோ பீசஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே இந்த ஒரு இது வருங்களா மேம்? உங்களுக்கு வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணிட்டு அழகா நீங்க வந்து அந்த பாத்திரத்துல வந்து நீங்க வந்து எண்ணெய் எதுல போட போறீங்களோ, அந்த கேக்லாம் நம்ம பண்ற மாதிரி ட்ரே இருந்ததுன்னா அதுல போட்டுருங்க. கொஞ்சம் கிரீஸ் பண்ணிட்டு இதை போட்டுட்டு ஆற வச்சிட்டீங்கன்னா கிளீனா வந்துடும். ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கீரி பாத் வித் தேங்காய் பால் சோடி. சூப்பர். சோ இவ்வளவு அழகா பிரசன்டபிளா கொடுத்தா எல்லாருக்கும் சாப்பிடணும்ன்ற ஆசை வரும். அதுக்கு முன்னாடி முதல்ல இது என்ன ரெசிபி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தான் நிறைய இருக்கும் யாருக்கு நம்ம கொடுத்தாலும். சோ இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். தேங்காய் பால் அதனுடைய சுவை வந்து கேட்கவும் வேணாம், அதை பத்தி யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேணாம். சோ நீங்க ரைஸும் வந்து தேங்காய் பால்ல தான் வேக வச்சீங்க. அதுக்கு காம்போவா தேங்காய் பால் சொதி, அதுவும் ஃபுல்லா தேங்காய் பால் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த வயிற்று புண்ணும் அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஈஸியா குணமாகும். சோ அதுக்கேத்த மாதிரி காரம் இல்லாம ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இதுல ஒரே காரம் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க வந்து பச்சை மிளகாய், நம்ம வந்து அந்த வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அந்த டைம்ல நீங்க வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே, போட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்க சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச். வெல்கம். கீரிபாத் செய்யும் முறை: தவாவை அடுப்பில் வைத்து தவா காய்ந்ததும் பாஸ்மதி அரிசியை போட வேண்டும். அரிசியில் இருக்கும் தண்ணீர் உலர்ந்ததும் அதில் சிறிது எண்ணெய் விட்டு நன்கு கிளற வேண்டும். பிறகு சிறிது தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால் ஊற்றி நன்கு கொதிக்க விட்டு வேக வைக்க வேண்டும். அரிசி நன்கு வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தால் கீரிபாத் தயார்.
தேங்காய் பால் சுதி செய்யும் முறை. வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு கடுகு நன்கு பொரிந்த பிறகு கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். நன்கு வதங்கியதும் அதில் தேங்காய் பால் ஊற்றி கொதிப்பதற்கு முன்பு இறக்கிவிட வேண்டும். தேங்காய் பால் சுதி ரெடி. ஓகே வியூவர்ஸ், சோ இந்த தேங்காய் பால் சொதி அண்ட் கீரி பாத் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி அழகா பிரசன்டபிளா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், சுவையும் வந்து ரொம்பவே வந்து பிரமாதமா இருக்கும். மேம், இப்ப தேர்ட் ரெசிபி என்ன செய்ய போறீங்க? காக்டெயில் எக். காக்டைல் எக். ஓகே, பேரே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. செய்ய ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீலங்கால வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து பயங்கரமா அவங்க வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. ஓகே. சோ அவங்க பார்ட்டிங் வந்து அப்படியே ஒரு வீட்லயும் நடக்கும் வந்து. அப்ப வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க. ஓகே. சோ வில் டு இட். சோ பேர்லயே தெரிஞ்சது கண்டிப்பா பார்ட்டி டைம் சாப்பிடுற ரெசிபி தானே. செய்யலாம். காக்டெயில் எக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை, எண்ணெய், வேக வைத்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், வெண்ணெய், கரம் மசாலா, வெங்காயம், கொத்தமல்லி. இப்ப வந்து பாயில்ட் எக் இங்க வச்சிருக்கேன். ஓகே, நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இப்ப கொஞ்சம் இங்க எண்ணெய் விடலாம். நம்ம வந்து இந்த முட்டை கருவை வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதோட போட்டு ஒரு கிரேவி மாதிரி மேஷ் பண்ணுவோம். ஓகே, இது பண்ண போறோம் இப்போ. ஸோ அதுக்கு எண்ணெய், அந்த கருவெல்லாம் நான் எடுத்து போடுறேன். இது எவ்வளவு நேரத்துல செஞ்சு முடிக்கலாமா? இது ப்ராபப்லி செட் பண்ணணும், அதனால 20 மினிட்ஸ் வேணும். அந்த ஸ்மாஷ் பண்ணிருக்கிற பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு, ரொம்ப கம்மியா தான் வேணும் அதுக்கு. ஸோ அது போட போறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை நல்லா வேக வச்சு அதை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து வாணலியில எண்ணெய் ஊற்றி அந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சிருந்த முட்டையில மஞ்சள் கரு மட்டும் எடுத்து நல்லா வந்து மேஷ் பண்ணாங்க. அதோட வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திருக்காங்க. நம்ம இப்போ இதுல வந்து மற்ற கரம் மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட், பெப்பர், மிளகுத்தூள், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு இட்டாலியன் ஃபிளேவர் மாதிரி வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ட்ரை ஹர்ப்ஸ், இட்டாலியன் ட்ரை ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். அப்ப கரம் மசாலா அவாய்ட் பண்ணிடலாம். இப்ப கொஞ்சம் மிளகாய் தூள் போடலாம், காரம் வேணுங்கிறவங்களுக்கு, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சால்ட், பெப்பர், அப்புறமா மிளகாய் தூள் போட்டிருக்கோம். இந்த இப்போ இட்டாலியன் ஃபிளேவர் வேணும்னாக்க மிளகாய் தூள் போடாதீங்க. பெப்பருக்கு அப்புறமா நீங்க வந்து ஆரிகானோ இல்லைன்னா பாப்ரிகா அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டரும் சீஸும் நான் பீட் பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா. ஓகே, அதை நம்ம இதில் ஆட் பண்றோம். ஒரு ஜெனரஸ் போர்ஷன் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரையா, ஏன்னா யோக் வந்து ஜென்ரலா கரு வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். அதனால இதுக்கு வந்து நம்ம இதை வந்து நல்லா இது மெல்ட் ஆனோன்னு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ரொம்ப நம்ம இது இந்தியன் ஸ்டைல்ல பண்றதுனால நம்ம இதுல கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த கிரன்ச்சியா இருக்கணும் ஆனியன். சோ இப்போ நீங்க ஆனியன் இதுல போடுங்க. ஆனியன் வதங்க கூடாது. எப்படி பேல்பூரியில வந்து உங்களுக்கு ரா ஆனியன் இருக்கோ அதே மாதிரி. நம்ம இப்ப இதை செட் பண்ணலாம். ஓகே. ஸ்பூன் ஒன்று கொடு. இதை வந்து பைப்பிங் பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதாவது ஒரு ஐசிங் பண்ற மாதிரி இந்த இதை வந்து ஒரு பைப்ல போட்டுட்டு அந்த எக் மேல போடுவாங்க. நம்ம அப்படி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே இதை வந்து சூப்பர். இது நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டிஸை விட குட்டீஸ்ங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். ஆமா, நல்லா வந்து பொட்டேட்டோ இருக்கு, சீஸ், பட்டர் எல்லாமே இருக்கு. இது மேல நம்ம இப்ப கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம். சாப் பண்ணிட்டு சாப் பண்ணிட்டு இதுல போட்டுடுறேன். சூப்பர். கலர் காம்பினேஷனே பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு இப்ப சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஸோ இந்த காக்டெயில் எக் வந்து ஸ்ரீபால் அவர்கள் எப்படி வந்து செய்யறது அப்படின்றது ரொம்ப அழகா வந்து நமக்கு செஞ்சு காட்டினாங்க. ஸோ கட்டாயமா வந்து இதை நம்மளும் வந்து வீடுகளில் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி குட்டீஸ்ங்களுக்கும் ஓகே, ஈவன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தா கூட இந்த மாதிரி அழகா ப்ரெசென்டபிளா கொடுக்கும்போது பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்டிமேட் மேம், சூப்பர்பா இருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டர், சீஸ் எல்லாம் காம்போ வந்து சாப்பிட்றதுக்கு செமையா இருக்கு. அதுவும் மஞ்சள் கருவோட நல்லா மர்ஜ் பண்ணி நீங்க போட்டு ஒவ்வொரு மசாலாவுடைய அந்த ஃபிளேவரும் தனிச்சு நல்லா தெரியுது. லைட்டா தான் நீங்க ஆட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு ஃபிளேவரும் ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். வெல்கம். காக்டெயில் எக் செய்யும் முறை: வேக வைத்த முட்டையை 2 துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறியதும் வெட்டி வைத்த முட்டையின் கருப்பகுதியை மட்டும் எண்ணெயில் போட வேண்டும். அதனுடன் வேக வைத்து மசித்து வைத்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், வெண்ணெய், கரம் மசாலா ஆகியவை சேர்த்து இதோடு வெங்காயத்தையும் சேர்த்து நன்கு கிளற வேண்டும். வேக வைத்த முட்டையின் வெள்ளை பகுதியில் இந்த கலவையை சேர்த்து அதன் மேல் கொத்தமல்லி தூவினால் காக்டெயில் எக் ரெடி. மேம், இன்னைக்கு எபிசோட்ல ஸ்ரீலங்கா அவங்களுடைய பாரம்பரியமான உணவுகள்லாம் நீங்க வந்து செஞ்சு காட்டினீங்க. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான டேஸ்ட்ல இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சரி நேர்களே, இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல செஃப் ஸ்ரீபால் அவர்கள் வித்தியாசமான அற்புதமான ரெசிபிஸ்லாம் நமக்காக செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.